என்னதான் பண்ற? சமையல். சமையல் செம்மையா இருக்கு தேன். தேங்க்யூ. செம்மையா சமைக்கிற ஓகே. ஆனா நீ சமைக்கிறப்போ சவுண்ட் தான் மண்டேலயே அலாம் மாதிரி அடிக்குது. அதுவும் எப்போ? நடுராத்திரி 4 மணிக்கு. அண்ட் நீ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சனை கிளீன் பண்ண நம்ம மொத்த டீமையும் இங்க கூப்பிடணும். அதனால இன்னைக்கு டின்னர் நம்ம 3 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம், சேர்ந்து சாப்பிடுறோம். ஓகே. அனு, இன்னைக்கு எனக்கு சலூன்ல இருந்து ஆஃபர் மெசேஜ் வந்திருக்கு. இன்னைக்கு மேனிக்யூர் பண்ணா ஸ்பெஷல் ஆஃபர். அப்பாயின்ட்மெண்ட் வாங்கவா? எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. சண்டே தானே, என்ன வேலை? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ வேணா தேனை கூட்டிட்டு போ. வாட்? யூ கான்ட் டு திஸ் டு மீ. நிஷா, ஜஸ்ட் ஜாவ். என்னாச்சு? தேன், நிஷா இன்னைக்கு சலூன் போறா. நீயும் கூட போறியா? ஓகே. ஏங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் எங்க ஊர்ல பண்ற மாதிரி தலைக்கு சாம்பிராணி, முகத்துக்கு கடலை மாவு இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே நேச்சுரல் மெத்தட்ஸ் தாங்க பெஸ்ட்டு. எங்க அம்மா அதை சொல்லி தான் என்னை வளர்த்தாங்க. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு? வீண் செலவு. Hi, I'd like to have a manicure. Sure, ma'am. And you? No, just a visitor. Okay, come. இது வேணாம், இந்த கலர் போங்க. இதான் உங்க ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும். எனக்கும் பண்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மை ப்ளஷர். சரி, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு கடையில ரெடிமேட் சாரீஸ் கிடைக்கும். நாளைக்கு எத்தனிக் டே, வாங்கிட்டு போலாம். என்ன அது, ரெடிமேட் சாரீஸ்? ஆமா. அட வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கு, எனக்கு கட்டவும் தெரியும். உன்னை நம்பி வரலாமா? அட வாங்க போலாம். ஓகே அனு, டேக் இட். உனக்கு ஒரு 5 மார்க்ஸ். நிஷா, உனக்கு ஒரு 6.5.
ஓ தென்மொழி, உங்களுக்கு 10 on 10. யூ லுக் அமேசிங். மேட்சிங் வேற, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 10 மார்க். நீங்களும் வேஷ்டி சட்டையில நல்லா இருக்கீங்க. அடையம்மா, இந்த வேஷ்டி சட்டை கட்ட காலையில 9 to 10 நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுவும் முடியாம தோ பாரு பெல்ட்டை கட்டிட்டு வந்திருக்கேன். எங்க ஊர்ல எல்லாம் இந்த வேஷ்டியை கட்டிட்டு ஒரு காலை மாட்டே அடக்குவாங்க. நான் உங்களை புகழ்ந்திருக்கேன். வெக்கப்படுறதோட நிப்பாட்டிக்கோங்க. ஐயோ, இப்படியா வெக்கப்படுவீங்க நீங்க? அது இல்ல. இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓ, அதனால தான் இங்கே ஜாலியாக சிரிச்சிட்டு நிற்கிறியா? Stop it, Anu. I told you. I don't want that girl to stay with us. பட் why? Give me one valid reason. அவ ஒரு செமையான ஒர்க்கர், சூப்பரா சமைக்கிறா, வீட்டை நம்மளை விட கிளீனா வச்சிருக்கா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி எல்லார்கிட்டயும், விக்ரம் உட்பட. பிரச்சனை உனக்கு மட்டும்தான். ஓகே, மீட்டிங் டைம் ஆகுது, நான் உள்ள போறேன். ஆனா அவளை வெளியே அனுப்ப மாட்டேன். Thank you everyone for coming. We've assembled here to assess our performance this week and see if there is any scope for improvement. And since today's Thainmori's first meeting, I'm going to let her take over. Thain, do you have the stats? I don't. உட்காந்தே பேசலாம். Statistics of the week. Looking. I. Nisha, that's not right. Thainmori has just joined us. She needs some time. Anyways, guys, we'll have the stats meeting tomorrow. Thank you for coming. Nisha, wait. Are you out of your mind? அவ ஒரு சின்ன பொண்ணு, எல்லார் முன்னாடியும் இப்படி ஹியூமிலேட் பண்ற? I didn't. I don't want to hear anything. வீட்ல போய் பேசிக்கலாம். தேன், இங்கே பாரு, கவலைப்படாத. நீ ஒரு டேலண்டடான ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் உமன். அது மட்டும்தான் உனக்கு இப்போ தேவை. எல்லாமே பொறுமையாக கற்றுக்கலாம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஓகே? ஹே, இன்னைக்கு ஓன் டர்ன் தானே? வெஜ் பிரியாணி சமைக்கிறியா? எனக்கு வெஜ் பிரியாணி ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஆனால் ஜாயின் ஆகி ஒரு வாரமே ஆன ஆள்கிட்ட ஸ்டாட்ஸ் மட்டும் கேட்க தெரியுதா? வாட்? ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்ய தெரியலனா அதை நம்ம குத்தி காட்டக்கூடாது. இப்போ நீ குத்தி காட்டுற மாதிரியா? ஆமாம், கற்றுக்கிட்டதே உன்கிட்ட தானே. ஏங்க நானே பண்ணிடுறேன். இல்லை தேன், இன்னைக்கு நிஷா. இல்லை, நான் தான் பண்ணுவேன். நான் கூட ஸ்டாட்சை ரெடி பண்ணிடுவேன். அவ்வளோயே நான் பேசுகிற இங்கிலீஷை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் அவங்க சமைக்கிற பிரியாணியை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இங்க பாரு, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணணும். வேற ஏதோ ஒரு ஒர்க் அசைன் பண்ணாங்க. இதுதான். அப்புறம் 2 நாள் ஒரு ஸ்மார்ட்டான செம்மையான பையன் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறான், உன்னை நல்லா பார்த்துக்கிறான், உன்னை மோட்டிவேட் பண்ணுறான். அப்படி ஒருத்தனை பார்த்தா உனக்கு லவ் வராது? ஹே, ஹலோ, என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. நான் பார்த்துக்கிறேன். என்னமோ சொல்ற. ஓகே, கேரி ஆன். ஹே, அங்கே என்ன லுக்கு? வா, பசிக்குது, சாப்பிட போகலாம். எனக்கு பசிக்கல. அதை ஏன் சிரிச்சு வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிற? இல்லை, எனக்கு பசிக்கல. எங்க போங்க. அவ எங்க? அவளுக்கு பசிக்கலையா? எல்லாம் உன்னால தான். இங்கே பாரு, நீ அவளை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தனா அவள் ஒரு நாள் பேப்பர் போட்டு போயிட்டே இருப்பா. வாவ், இமேஜின். ஆச், என்னால இல்லை, பசிக்கலன்றத சிரிச்சு வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுது அந்த லூசு. சிரிச்சுக்கிட்டே வா. சரி இல்லையே. அனு 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 அனு
ஏ என்னன்னு கூப்பிட்ட? ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை சொல்லி கூப்பிடுற. இட்ஸ் ஓகே, குட். சொல்லு என்னாச்சு? எனக்கு இந்த மாதிரி ஹேர் கட் வேணும். இந்த மாதிரி ஹேர் கட் ஓகே, ஆனா ஏன் இவ்வளோ அவசரம்? எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்ன பிடிக்கணும்ல, அதான். என்ன கேட்ட உடனே சொல்லிட்ட? அதனால என்ன, நீங்க தானே. ஆனால் நிஷா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்க. சரி, ஹூ இஸ் திஸ் ஃபெலோ? சொல்கிறேன், இன்னும் 10 எபிசோட் போகட்டும், அது வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஸ். பார்ப்போம், நானே இன்னும் 2 நாளில் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க. இப்போ ஹேர் கட். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. நாளைக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணட்டா? நேச்சுரல்ஸ் இங்கே தான், வலசரவாக்கத்தில். ஆனால் எனக்கு இதே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஹேர் கட் தான் வரும், ஃபேஸை தான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஃபேஸ் விட என் ஃபேஸ் அழகாக தான் இருக்குது. நைஸ் கான்ஃபிடென்ஸ். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஷி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கெட் அ ஹேர் கட். ஓ ரியலி? உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சா? ம். என்னாச்சு தேன்? நேற்று இருந்த குஷி இன்னைக்கு காணும். இல்லைங்க, வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு, அதான். ஞாபகமா இல்லை பயமா? கரெக்டாக சொல்லு. கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷனா? ம், எதுக்கு? நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை நம்ம செய்யணும். மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம லைஃப்பை எப்போ தான் வாழ்றது? ஆனால் அவங்க மற்றவங்க இல்லையே, தே ஆர் மை ஃபேமிலி. நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணியா? இப்போல்லாம் உனக்கு இங்கிலீஷ் ஈஸியாக வருது. குட் கோயிங் தேன். சரி சரி, இப்போதைக்கு ஹேர் கட் பண்ணுறது தான் நோக்கம். ம், வாங்க போகலாம். ஹே நிஷா படத்துக்கு போகிறாளாம். ஸோ நைட் டின்னருக்கு நம்ம 2 பேர் தான். ஓ, நீங்கள் இல்லாமல் போகிறாங்களா? சேச்சா, அவள் அந்த விக்ரமோட போகிறா. ஹே எப்படி, சூப்பராக இருக்கா? நீ பிடிக்கும்னு சொன்னது விக்ரமையா?